இந்த கூட்டிட்டு வரதுக்காக விஜய் வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு டாக்டர்ஸ் வந்து இங்க மருந்து, மாத்திரை எல்லாமே எழுதி குடுத்துட்டு, அதுக்கு பிறகு இவங்கள குணப்படுத்துறது இந்த மருந்து, மாத்திரை மட்டும் இல்ல சார். நீங்க பக்கத்துல இருந்து கூட கவனிச்சுக்கணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறமான சில விஷயங்கள நீ செஞ்சே ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தாலும் கூட நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க அதால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா என்னன்றது என்னால சொல்ல முடியல. அது உங்க மேல வெறுப்பா மாறலாம். இல்ல உங்கள விட்டு குடுக்க முடியாத அந்த காதல்னால உங்க ஒய்ஃப் மேல ஒரு எண்ணம் வந்து கெட்ட எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். எப்படி வேணாலும் மாறலாம். அதெல்லாம் சரியாகணும்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சு, அத நீங்க சமாதானப்படுத்துற மாரி செய்யணும். இது நடந்தா மட்டும் தான் சார், அவங்க இந்த விஷயத்துலேருந்து ரிலீஃப் ஆவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு ஞாபகமும் வந்துரும்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வெண்ணிலாவ கூட்டிட்டு வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம, தாத்தாவையும் பாட்டியையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லும்போது, பக்கத்திலேயே எங்க ராகினி வந்து நிக்கிறாங்க. தாத்தா, இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க. எப்படியாவது எங்க வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருமா? பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவளுக்கு ஞாபகப்படுத்துற மாரி செய்ய சொல்றாங்க. இனிமே அதுதான் தாத்தா என்னுடைய வேலைன்னு சொல்லும்போது, காவேரியுடைய முகம் மாறத எங்க தாத்தா கவனிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா. நீ இந்த பொண்ணுகிட்ட டீப்பா திரும்ப லவ் பண்ற மாதிரி நடிக்கணுமா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி கூட வச்சுக்கலாம் தாத்தா. நாம பண்ற ஒவ்வொரு விஷயமும் அங்க வெண்ணிலாவுக்கு ஞாபகத்தை ஏற்படுத்தும். அதுதான் தாத்தா ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க காவேரி ரொம்ப வருத்தத்தோட மேல மாடிக்கு போங்க. இத விஜயும் கவனிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்த ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை நீங்க இப்படியெல்லாம் செய்யும்போது வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்தா சந்தோஷம் தானே? அதையே இங்க காவேரியால ஏத்துக்க முடியலன்னு சொல்லும்போது, நீ கொஞ்சம் அமைதியா இருமா ராகினி. எதுவா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் பேசி தீர்த்துப்பாங்கன்னு சொல்லிங்க தாத்தா சொல்லிடுறாங்க. மேல போற விஜய் காவேரிய பாக்குறாங்க. காவேரி, நான் செய்றதுல உனக்கு எதுவும் தவறா தோணலேன்னு சொல்லும்போது, இல்லைங்க. உங்க விருப்பப்படி நீங்க செய்யுங்க. வெண்ணிலாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு கில்ட்டியான எண்ணம் இருக்கும்போது அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப பெரிய தவறு. அதனால நீங்க அந்த எண்ணத்துல இருந்து வெளியில வரணும்னா வெண்ணிலாவுக்கு சரியாகணும். அதுதாங்க எனக்கும் வேணும்னு எங்க காவேரி சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் என் பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்காக காவேரி கவலைப்பட போறேன்? நீ இதெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் காவேரி இங்க வாய் வார்த்தையா விஜய் கிட்ட சொன்னாலும் உள் மனசுக்குள்ள ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க. இதை வந்து விஜயும் புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்னதான் என்கிட்ட என்னைய சமாதானப்படுத்துறதுக்கு சொன்னாலும் கூட உன் மனசுல நீ கஷ்டப்படுறதும் உன் முகத்துல தெரியுத காவேரி. உன்னை அப்படியே நான் விட்டுற மாட்டேன். உன்னை அப்படியே நான் கண்களை விட்டுற மாட்டேன்னு சொல்லி இங்க யோசிக்கிறாங்க விஜயும். அடுத்த நாள் எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததுக்கு மட்டும் இல்லாம வெண்ணிலாவை இப்ப அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் இருக்க வைக்கிறாங்க. 2 நாள் இங்க இருக்கட்டும், நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன்னு விஜய் சொல்லும் போது, இதை கேட்ட கங்காவுக்கு கொஞ்சம் பிடிக்கலனாலும் உடம்பு முடியாத பொண்ணா இருக்கா, இந்த நேரத்துல எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டுல வந்து தங்குற வெண்ணிலாவையும் ஏத்துக்கிறாங்க கங்கா. அங்க இருக்க சாரதாவிலேருந்து நர்மதாவிலேருந்து எல்லாருமே அவங்கள நல்லபடியா கவனிக்கவும் செய்றாங்க. அந்த வீட்டுக்கு விஜய் வரதும் இங்க பாக்குறதுமே எங்க காவேரிக்கு ஒரு பக்கம் சங்கடமா தான் இருக்கு. பழைய நினைவுகளை கொண்டு வரணும்னா அந்த வீட்ல அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்ல அவ இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அவளுக்கு பழைய நினைவுகள் அவங்க அம்மா அப்பா பத்தின நினைவுகள் ஏதாவது வந்தாலும் கூட அது எனக்கு சந்தோஷம் தானே விஜய் சொல்லிடுறாங்க. அப்படி ஏதாவது இங்க வெண்ணிலாவுக்கு தலைவலியோ இல்ல பழைய ஞாபகங்கள் எதுவும் வந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. காவேரியும் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு இங்க வெண்ணிலா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். கூடவே நர்மதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வருதாங்க, எதுவும் சாப்பிட்றீங்களான்னு பேசும்போது கூட அமைதியாவே தான் இருந்துட்டு இருக்காங்க வெண்ணிலா. எங்க ஆபீஸ் போன விஜய் காவேரி 2 பேருமே ஈவினிங் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் எங்க விஜய் வந்து சொல்றாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி எல்லாருமே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சொல்றாங்க, நானும் வெண்ணிலாவும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் வெண்ணிலாவுக்காக. வெண்ணிலா முன்னாடி இந்த வீட்ல இருக்க வச்சு அவளுக்கு ஞாபகத்தை கொண்டு வர முயற்சி பண்ணினேன். அதிலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவளை எங்கெங்கேயோ நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண காலத்துல எங்கெல்லாம் கூட்டிட்டு போனனோ அங்கெல்லாம் கூட வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். அப்ப கூட அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வந்த மாதிரி தெரியல. அதான் கடைசி முயற்சியா கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போதும், என்னது கல்யாணமான மொத்த பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க காவேரிய ஏற்கனவே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ராகினி, இப்பனாலும் புரிஞ்சுக்கோ. இப்போ கல்யாணம் பண்ணாதான் வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னாலும் கூட அதை பண்றதுக்கு கூட அவர் தயாரா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மொத்த பேரும் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியாக, என்னடா விஜய் சொல்றேன்னு கேட்க, ஆமா தாத்தா, இதுக்கெல்லாம் ஒரே வழி கல்யாணம் மட்டும்தான். கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இங்க வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரும். அதை நான் செய்ய தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மேல மாடிக்கு ஓடோடி போறாங்க. கீழே நிக்கிற காவேரி, என்னடி உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறாரு, எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை, என்ன இது, இப்படிப்பட்ட ஒரு பையனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னங்க ஐயா உங்க பேரன் பேசிட்டு போறது கொஞ்ச நாளே நியாயமா, சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. இருங்க இருங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. அவன் என்ன நாளைக்கேவா கல்யாணம்னு சொன்னான்னு சொல்லும்போது கீழே இறங்கி வர விஜய், ஆமா தாத்தா,
நாளைக்கு தான் கல்யாணம். எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம கோவிலுக்கு போறோம்னு சொல்றாங்க. அப்போ அங்க நிக்கிற ராகினி விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமேன்னு சொல்லும்போது, என்ன விஷயம்? எத பத்தி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, நாளைக்கு கோவிலுக்கு வாங்க. அங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு ராகினி சொல்லிட்டு உள்ள போக, இங்க காவேரி அழுகுறாங்க. காவேரிக்கு சப்போர்ட்டா இங்க கங்கா பேசும்போது, அவங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கைய இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. என் பொண்ணு உங்க பேரனை நம்பித்தானே இந்த வீட்டுக்கு வாழ வந்தா. வாழ வந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்களேன்னு சொல்லி இங்க ரொம்ப சாபம் விட்ட மாதிரி பேசிட்டு சாரதாவும் பாட்டியும் போக, இதுக்கப்புறம் எதுக்கடி நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. இல்லம்மா, நேரம் காலம்னு எல்லாமே இருக்குல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு. அது வரைக்கும் நான் இங்கே தானே இருக்கணும்னு சொல்லிட்டு மேல மாடிக்கு போக, நாளைக்கு கல்யாணம்னு சொன்னீங்களே, எத்தனை மணிக்குன்னு சொல்லிங்க காவேரி கேட்க. என்ன காலையில நல்ல நேரத்துல தானே கல்யாணம் பண்ணுவாங்க, அப்பதான் கல்யாணம். சரின்னு சொல்லிட்டு எங்க காவேரி அழுதுட்டே படுத்துறாங்க. காவேரியை சங்கடப்படுத்துறது கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, வேற வழி இல்லைன்னு சொல்லி எங்க விஜயும் யோசிச்சுட்டு படுத்துறாங்க. அடுத்த நாள் பொழுது விடுது. எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. காவேரி மட்டும் ரெடி ஆகல. என்ன காவேரி, நீ வரமாட்டேன்ற, நீ தானே முக்கியமான ஆளேன்னு சொல்லும் போதும் இங்க அப்பதான் கங்கா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வராங்க. காவேரி எதுக்கு வரணும்? காவேரி எல்லாம் அங்க வரமாட்டா. நீங்க வேணா உங்களுக்கு வெண்ணிலா முக்கியம், வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கலாம். ஆனா இங்க நாங்களும் அப்பெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம வெண்ணிலாவை டிவோர்ஸ் பண்ணாம எப்படி நீங்க, அதுவும் இல்லாம காவேரியை டிவோர்ஸ் பண்ணாம எப்படி நீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கேட்க, அதான் ஏற்கனவே டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி தானே எங்க காவேரி கல்யாணம் பண்ணா. இந்த விஷயத்த உங்ககிட்ட இந்த மறைச்சிருப்பாளே அப்படின்னு எங்க ராகினி சொல்லும் போது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா விழுது எங்க சாரதாவுக்கும் சாரதா குடும்பத்துக்கும். அப்ப கங்கா கேக்குறாங்க, நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லும் போதும், நான் உண்மையதான் சொல்றேன் கங்கா. இங்க இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அக்ரிமெண்ட் கல்யாணம் தான். 1 இயர் மட்டும்தான் இவங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியும். அதுவும் உண்மையா வாழ்றாங்களோ பொய்யா நடிக்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனா 1 இயருக்கு மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. 1 இயர் முடிய போகுது இல்ல, அதனாலதான் விஜயும் இந்த முடிவு எடுத்திருக்காரு. 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது ஒண்ணும் தவறில்லையே. 2 பேரும் மனப்பூர்வமா கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலா எங்க விஜயோட முன்னாள் காதலி. அவங்க நல்ல முடிவை தான் எடுத்திருக்காங்க. வெண்ணிலாவை கல்யாணம் பண்றது ஒன்றும் தவறில்லைன்னு சொல்லும்போது, என்ன தம்பி, என்ன இதெல்லாம், எங்க தலைமையில இடி மேல இடியா போட்டுட்டே இருக்கீங்க. என்ன காவேரி, என்ன நடக்குதுன்னு எங்க கங்காவும் குமரனும் மாத்தி மாத்தி கேட்கும்போது எங்க காவேரி எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, நாங்க அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி ஏண்டி இப்படி உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன்னு சொல்லி விஷயத்த கேட்கும்போதும் எல்லா விஷயத்தையும் காவேரி சொல்றாங்க. தவறெல்லாம் என் மேலதான், அவர் மேல கிடையாது. அவரை யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு எங்க காவேரி அவருக்கு சப்போர்ட்டா பேசுறது மட்டும் இல்லாம, நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். நான் தான் அவசரப்பட்டு அவர் மேல ஆசைப்பட்டேன். அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். அவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்ற அளவுக்கு நான் முடிவெடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு கையெழுத்து போட்டு அந்த மாதிரி நான் எடுத்திருக்க கூடாதான். நான் பண்ண தவறுதான். ஆனா அவர் கரெக்டா தான் இருந்திருக்காரு. ஆனா என்னாலதான் எல்லாமே தவறா முடிஞ்சிருச்சுல. என்னை மன்னிச்சிருங்க. என்னாலயும் என் குடும்பத்தாலையும் உங்களுக்கோ இல்ல வெண்ணிலாவுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வராது. எந்த ஒரு சங்கடமும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க நினைச்ச மாதிரி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதான் விருப்பம்னா அதுல நான் தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு எங்க காவேரி சொல்லும்போது, என்ன காவேரி, இன்னைக்கு என்னால நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு குமரன் வேற அழுகுறாங்க. அன்னைக்கு மட்டும் நான் பணத்தை தொலைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ பணத்துக்காக இவங்க முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டலன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டு ரொம்பவே சங்கடப்படவும் செய்றாங்க. எங்க குமரனும், ஒரு நிமிஷம் எல்லாம் நிறுத்துங்க. என்ன நீங்க எல்லாரும் உங்க விருப்பத்துக்கு பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி நடிச்சிட்டு இருக்கீங்க, கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா எங்களே திட்டுறீங்க. இதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படித்தானே? ஆமா தம்பி, நாங்க இருக்கிறது தப்புதான். எங்க காவேரி பண்ண தவறுக்கு இனி நாங்களும் சேர்ந்து அனுபவிச்சு தானே ஆகணும். காவேரி இவ்வளவு கஷ்டப்படுறானா அதுக்கு நாங்களும் ஒரு வகையில காரணமா இருக்கோம்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாம் அந்த வீட்லயும் இருக்க மாட்டோம். இப்பவே நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறோம். குமரன் மாப்பிள்ள, நீங்க போய் வேற வீடு இருந்தா பாருங்க, நம்ம போகலாம். காவேரி, இதுக்கப்புறம் எதுக்கு இங்க நிக்கணும், கிளம்பி வாடி அப்படின்னு சாரதா கூப்பிடும்போது, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் காவேரியை கூட்டிட்டு போகணுமா விட்டுட்டு போகணுமான்றதை முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வேகமா சத்தம் போடவும் செய்றாங்க. ஆமா, கல்யாணம்னு சொன்னல, அது யாருக்கு யாருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன புதுசா கேக்குறீங்க, நீங்க தான் சொன்னீங்களே எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம்னு அப்படின்னு குமரன் சொல்லும்போது, அட ஏங்க நீங்க வேற, நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது நான் என் வாயிலேந்து வந்துதான் அப்படின்ற மாதிரி பக்கையில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. கல்யாணம்னு சொன்னது எனக்கும் காவேரிக்கும் அப்படின்னு சொல்லும் போதும் எங்க தாத்தாவிலேருந்து பாட்டிலேருந்து ரொம்ப சந்தோஷத்தோட விஜய் பார்க்க ராகினியுடைய முகம் மாறுது. அப்பதான் விஜய் சொல்றாங்க, ஆமா, வெண்ணிலாவுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகணும். அந்த அதிர்ச்சியில அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். இதுதான் நான் கடைசி எடுக்கிற முயற்சி. இந்த கல்யாணம் சாதாரண கல்யாணமும் கிடையாது. நீங்க யாருமே எங்க கல்யாணத்தை எதிர்பார்க்கவும் இல்லை.
எதிர்பார்க்காத நேரத்துல நாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். முக்கியமா என்னோட தாத்தா பாட்டிக்கும் சரி, இங்க காவேரியோட அம்மாவுக்கும் சரி. இந்த கஷ்டம் இனிமே இருக்கக்கூடாதுல்ல. உங்க எல்லார் முன்னாடியும் கல்யாணம் திரும்ப நடக்கணும். அதுல எனக்கும் காவேரிக்கும் ஒரு சந்தோஷம். அதே போல வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்தாலும் கூட எனக்கும் இங்க காவேரிக்கும் நடந்த கல்யாணத்தை வச்சு அவ என்ன மறக்கறதுக்கு தயாரா இருப்பான்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடை நான் செஞ்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா நடக்க போற கல்யாணம் கிடையாது. இது ரொம்ப கிராண்டா நடக்க போற கல்யாணம் தான். எங்களுடைய ரிசப்ஷனை மட்டும் தானே நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதும் தாத்தா ஆச்சரியத்தோட என்னடா விஜய் சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமா தாத்தா, இதுக்கப்புறம் எதுக்கு உண்மை மறைச்சிட்டு என்ன மண்டபம் போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். அது வரைக்கும் கொஞ்சம் காவேரியை வெறுப்பத்தி பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவங்க வீட்டுல இருக்கவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருவேளை இந்த விஷயத்த அவங்க கிட்ட முதலே சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு இப்பதான் தோணுது அப்படின்னு சொல்ல, ஏன்டா விஜய் விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் கால வேணாமான்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டி விஜய் அடிக்க எங்க காவேரி முறைச்சு பார்த்துட்டே நிக்கிறாங்க. என்னது உண்மையான கல்யாணமா அப்படின்னு சொல்லும்போதும், ஆமா காவேரி, நம்ம கல்யாணம் சிம்பிளா கோவில்ல யாருமே பார்க்காம முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணத்தை வச்சு வெண்ணிலாவுக்கு ஞாபகத்தையும் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அவன் நம்ம லைஃப்ல கிடையாது அப்படின்னு சொல்லும்போது காவேரி கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப எதுக்கு அழுகிறேன்? நேத்து நீ அழுகும் போதே இந்த விஷயத்த சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு தோணுச்சு. அதான் இப்படி செஞ்சேன்னு சொல்லவும் செய்றாங்க. இன்னொரு பக்கம் அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொன்னீங்களே மாப்பிள்ளன்னு சொல்ல, ஆமாமா முதல்ல அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ நாங்க உண்மையிலேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோமே. இதுக்கப்புறம் எதுக்கு அந்த அக்ரிமெண்ட்லாம் தூக்கி கிழிச்சு போட வேண்டியதான்னு சொல்லும்போது எங்க ராகினி முறைச்சு பார்த்து நிக்க, நல்ல நல்ல ஒரு பொண்ணாதாம்மா நீ நடந்துக்கிற இந்த வீட்டுக்கு. எப்ப பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில எப்ப கொளுத்தி போடலான்னு பார்த்துட்டே இருக்க போலன்னு சொல்லி எங்க விஜய் திட்டுறது மட்டும் இல்லாம, எல்லாம் என்னால தாங்க. அன்னைக்கு மட்டும் நான் பணத்தை தொலைக்கலைன்னா இன்னைக்கு காவேரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாளன்னு சொல்லும்போது, ஹலோ குமரன், நீங்க இன்னைக்கு பணத்தை தொலைச்சதுனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு தேவதை என் வாழ்க்கையில வந்திருக்கா. அப்படி எதுவுமே நடக்கலைன்னா இன்னைக்கு காவேரி என் லைஃப்ல வந்திருக்க மாட்டா. நானும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இந்த தேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கும் ராகினிக்கும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, ராகினிக்கா அப்படின்னு அதிர்ச்சியில கேக்குறாங்க மொத்த பேரும். ஆமா, அந்த பணத்தை திருடுனது வேற யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பண விஷயத்தை பத்தி இங்க காவேரி என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தப்பையும் கவலைப்பட்டப்பையும் கூட இங்க குமரனுடைய நம்பரை வாங்கி அந்த டேட்ல என்னென்ன கால் வந்தது, யார் யார் என்னென்ன ஃபோன் பண்ணாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திருட சொன்னதே ராகினியும் பசுபதி தான்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மொத்த பணத்தையும் ஆட்டை போட்டுதான் அவங்க தான். அவங்களுடைய இலக்கு பணம் கிடையாது. நீங்க கஷ்டப்படணும், அதுல பார்த்தவங்க சந்தோஷப்படணும், அதுதான் அப்படின்னு சொல்லவும் செய்ய ராகினி திருதிரன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த விஜய் இப்ப கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியத்தோட பார்க்கவும் செய்ய இங்க கங்கா பலார் பலார் பலார்னு எல்லாரும் பாக்குறதுக்குள்ள இங்க 4 அறைய விட்டுறாங்க ராகினி. ராகினி அடியை வாங்கிட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம, அடியே நீதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி இங்க திட்டவும் செய்றாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இங்க மொத்த பணத்தையும் இப்பயே கொடுன்னு சொல்லி இங்க விஜய் சொல்லவும் செய்ய, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்னு சொல்றாங்க. ஓ அப்பா பெரிய கோடீஸ்வரன், 1000 வீடு இருக்குன்னு சொல்வல, அப்பனுக்கு ஃபோன் போட்டு இந்த பணத்தை இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ராகினி தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பணத்தை போட சொல்லி விடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டுச்சுன்னு பசுபதி வேற பதக் பதக்குன்னு அவருக்கு இறங்க இருந்துகிட்டு இருக்கு. பணத்தையும் போட்டு விட்டுறாங்க. இந்த பணத்தை வச்சு உங்க பிசினஸ மென்மேல் உயரத்துக்கு பாருங்க. அதே போல இந்த பணத்தை வச்சு வேற என்ன பண்ணலான்றத பத்தி யோசிங்கன்னு சொல்லும்போது எங்க கங்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, குமரனும் சந்தோஷப்படுறாங்க, விஜய்க்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்றாங்க. அதே நேரம் இங்க சாரதாவும் பாட்டியும், அப்போ தம்பி காவேரி வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். காவேரியை நான் நல்லா பார்த்துப்பேன். காவேரி எப்போதும் என் கூட தான் இருப்பான். அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அவங்க எல்லாம் முன்னாடி கிழிச்சு போட்டு செஞ்சு எங்க தான் மேல இருக்க நம்பிக்கை இன்னும் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்க விஜயும். இதெல்லாம் பார்த்த காவேரிக்குமே சந்தோஷமா தான் இருக்க செய்து, தான் குடும்பத்துக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பணத்தை யார் எடுத்ததுன்றது வரை கண்டுபிடிச்ச எங்க விஜய் நினைச்சு பெருமைப்படவும் செய்றாங்க. இன்னொரு பக்கம் ராகினி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, அவ வீட்டுல இருந்தானா அந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இருக்காதுன்ற மாதிரி எங்க காவேரி யோசிக்கவும் செய்றாங்க.